ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் வேறு லெவலில் விளையாண்டு ஜெயிச்சுட்டு ம், ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் சித்ரா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா பயங்கரமாக அழுவாங்க. இவங்களுக்கு ஏன் அழுகுறாங்க? எதனால் அழுகுறாங்க? பெயின் ஐ மீன் வந்து அடிபட்டதுனால அழுகுறாங்களா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆனா, அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, "நம்பாள் இதுக்கெல்லாம் அசர்ற ஆளு கிடையாதே!" அப்படிங்கிறது அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிடும். ஸோ, ஆனதுனால தான் அவங்க பக்கத்துல உட்காந்து, "ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன், நான் இருக்கேன்." அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க நம்மளுடைய சித்ரா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுட்டு இருக்கிறதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு புரிஞ்சிடும் ஓரளவுக்கு. சம்திங் ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது பேசாம இருக்கும்போதே புரிஞ்சிடும். இவங்க அழும்போது இவங்க அந்த பிரிவ அக்செப்ட் பண்ணிக்க முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதும் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, "சரி நீ ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டேப்லெட் குடுத்து, அந்த நல்லா கொஞ்சம் அடிபட்டுருக்கும் இல்லையா? ஸோ பெயின் கில்லர் குடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம்லேயே. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிலாக்ஸா நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு மேல ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கவங்க கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு எல்லாரும் ஜாலியா கிளாஸஸ் கவனிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா 11த் முடிய போகுது அவங்களுக்கு. ஸோ கிளாஸஸ் எல்லாம் ஓரளவுக்கு செம்மையா போயிட்டுருக்கும். எக்ஸாமுக்கு பக்கத்துல வந்துரும். ஸோ எக்ஸாமுக்கு பக்கத்துல வந்ததுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமுக்கு வெறித்தனம் வெறித்தனம் அப்படிங்கிற மாரி பயங்கரமா படிச்சுட்ருப்பாங்க. எல்லாரும் அவங்கவங்களுடைய சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. நம்ப ஆளு லாஸ்ட் பெஞ்சு. எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட் இருக்கும். இந்த மாரி டைம்லாவது கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சா தான் உண்டு. இல்லன்னா எக்ஸாம்ல கோட்ட விட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்ல கவனம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு கேமு, இல்லன்னா இந்த மாரி கிடைக்கிற எக்ஸாமு. எப்ப தானே தரணி பத்தி யோசிப்ப? அ தெர்ல பார்ப்போம். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸாம்ல கவனம் செலுத்துவாங்க. எக்ஸாம் முடியிற வரைக்கும் நம்ம சித்ராவும் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன், எதுக்குன்னு இந்த மாரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும். 11த் எக்ஸாம் முடிஞ்சிடும். இது ரியல்ல நடக்காது. லேட் ஆகும். ஸ்டோரி தானே அப்படிங்கிறதால நான் எல்லாத்தையும் ஷார்ட் ஆக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு 11த் எக்ஸாமும் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். 11த் எக்ஸாம் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க? லீவு இல்லையா? ஸோ லீவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு அதிக நாள் கிடையாது. ஏன்னா, அடுத்தது 12த்து கிளாஸஸ் வச்சுருவாங்க. இப்பவும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்போலாம் இந்த 9த் முடிச்சு 10த் போகிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அப்பப்போ கிளாஸஸ் வச்சுருவாங்க. புக் முன்னாடியே குடுத்து அந்த மாரி. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தது 12த்து. ஸோ அதுக்கு தகுந்த மாரி புக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அதுக்காக கிளாஸஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 12த்லயே ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபோக்கஸ் பண்ணி நெறைய படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் அந்த மாரி லீவ் குடுத்துருப்பாங்க. அந்த 1 வீக்ல மேடத்துக்கு அப்படியே தல சுத்திடும். என்ன பண்றது? ஏது பண்றது? என்னன்னு எதுவும் தெரியாது. எதையோ பறி குடுத்த மாரியே இருக்க வேண்டியது. அங்க அவங்களும் சேம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா, என்ன நடந்துச்சுங்கிறது இவங்க 2 பேரு ப்ளஸ் அந்த பொண்ணு. அவங்க 3 பேருக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரம் சீக்ரெட்டா 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்டில் பண்ணுவாங்க. சரின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பாளு லீவ்லயா இருப்பாங்க. என்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வாங்க கிரவுண்டுக்கு வந்துருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமாங்க? கிளாஸ் ரூமுக்கு போக தேவையில்ல. லீவ்ல வீட்ல இருந்து கடுப்பாக தேவையில்ல. இந்த ரிலேட்டிவ் ஃபங்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல. அது நிம்மதியா அ ஒரு அவங்க என்ன கேம்ல இருக்காங்களோ, அந்த அந்த கேம்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அங்க வர சொல்லிட்டு அங்க மீட் பண்ணுவாங்க. ஜாலியா இருப்பாங்க. அத நினைக்கும்போது நமக்கு கொஞ்சம் பொசசிவ்வா தான் இருக்கும். ச்சே! இவ்ளோ ஜாலியா இருக்காங்கல்ல. நம்ம மட்டும் வீட்ல இருக்கோம் அந்த மாரி. ஓகேவா? இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுக்குள்ள மீட்டிங் போட்டுருவாங்க. ஏன்னா இவங்க தானே டீம் லீடு.
ஸோ அவங்க என்ன சொல்லிடுவாங்க, "கே 2 நாள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி கிரவுண்டுக்கு வந்துருங்க. நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம். வீட்ல போர் அடிக்குது." அப்படிங்கிற மாரி இவங்க வந்து பிளான் போட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பப்போ வந்து வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. சாரி. இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது, நம்மளுடைய தரணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஐ மீன் தரணியோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்லேயும் இருப்பாங்க இல்லையா? ஸோ தரணி வீட்ல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க தான் பேசுறதே இல்லையே! அதனால என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களோட வேலைய பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தும் பார்க்காத மாரி மூஞ்சி மூஞ்சி பெருசா திருப்பிக்கிறோம்னா, இ 10ல 11னா நீ இருக்க, நான் இருக்கேன். அந்த மாரி போயிட்டுருக்கும். இத அன்னைக்கு சித்ரா நல்லா வாட்ச் பண்ணிட்டு, சரின்னு கேம் எல்லாம் முடிச்சுட்டு, நம்பளு தரணி கெளம்பும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "ஏய் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கிளம்பிடுவாங்க. மித்ரா வந்துட்டு, "ஏய் என்ன இவ்வளோ சீக்கிரம் போற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் போணும். அம்மா வேற சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நான் கிளம்புறேன். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவாங்க. மேடம் இவ்வளோ அவசர அவசரமா எதுக்கு ஓடுவாங்க? தரணி கிட்ட பேசுறதுக்காக போவாங்க. தரணி வந்து அவங்களோட கேங்கோட சேர்ந்து போயிட்டுருக்கும்போது, கொஞ்சம் தூரம் விட்டுருவாங்க. ஏன்னா, அது மித்ராக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஸோ, அதுக்கப்புறம் ஓடி போய், "ஏய் தரணி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னுவாங்க. "என்ன பேசணும்?" அப்படி சொல்லுவாங்க. "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. "நான் உன்கிட்ட தனியா பேசணும்" அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "நீங்க போங்கடி, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள போ சொல்லிடுவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே, "இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட பத்தி பேசுறதா இருந்தா மட்டும் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத. ஏன்னா எனக்கு உன் ஃப்ரெண்ட பத்தி பேசுறதுல விருப்பம் இல்ல" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. "ஏய் ஒரு நிமிஷம் அடங்குறியா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ? நான் உன்கிட்ட சொன்னேனா, நான் மித்ரா பத்தி தான் உன்கிட்ட பேச போறேன்ட்டு. இல்ல இவ்வளோ நாளா அப்படி பேசுற மாரி இருந்தா நான் உன்கிட்ட வந்து முன்னாடியே பேசியிருக்க மாட்டேனா? பேசியிருப்பேன்ல. ஆனா இவ்வளோ நேரம் நான் பேசாம இப்போ ஏன் வந்து பேசுறேன்னா, ஜஸ்ட் என்கிட்ட உனக்கு என்கிட்ட பேசு எனக்கு உங்ககிட்ட பேசணும். அதனால தான் நான் வந்தேன்" அப்படி சொல்லுவாங்க. "சரி சொல்லு" அப்படி சொல்லுவாங்க. "சரி வா அப்படியே உட்காந்து பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ மித்ரா அ சாரி சித்ரா இருந்துகிட்டு தரணி கிட்ட, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்வியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "சொல்ற மாரி கேள்விகள் கேட்டா நான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ம். சரி ஓகே. நீ பதில் சொல்லு, சொல்லாம போ. எனக்கு உன்கிட்ட சொல்லணும். அத நான் சொல்லிடுறேன். அப்புறம் தென் உன்னோட விருப்பம்" அப்படி சொல்லுவாங்க. "சரி என்ன? சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க தரணி. அப்போ உடனே சித்ரா இருந்துட்டு, "இங்க பாரு தரணி, லைஃப்ல யாரையும் நம்பலாம், யாரையும் நம்ப வேணாம்னு நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எது உண்மை, எது பொய்ன்னு சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. கண்ணு பார்க்குற எல்லா விஷயத்தையும் உண்மை நம்ம நம்புவோம். காது கேட்குற எல்லா விஷயத்தையும் அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிடுவோமே தவிர, அத நம்ம சரியா கேட்க மாட்டோம். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, உனக்கும் மித்ராவுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா, அவளுமே இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. அ நானும் அவள வந்து ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஏன்னா, அவ இது தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறதையும் தாண்டி, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பேசி, பேசி அத நம்ம இன்னும் பெருசுப்படுத்த விரும்பல அப்படிங்கிற மாரி கூட அவ நெனச்சிட்டு இருக்கலாம். ஸோ மேபி உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா மித்ராவ எனக்கு தெரியும். அவ வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு யாரு கூடயும் அட்டாச் ஆக மாட்டா. அப்படி ஒருத்தவங்களோட அட்டாச் ஆயிட்டா அப்படின்னா, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த மாரி ஒரு பெர்சன் அவ. ஆனா உன் விஷயத்துல அவ அவ்ளோ க்ளோஸா இருந்து, டக்குனு 2 பேரும் பேசாம இருக்கீங்கன்னா, அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். ஸ்டில் நீன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது எந்த அளவுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அவங்க அம்மா திட்டினா கூட அவ பெருசா அழுது நான் பார்த்ததில்ல. உன்ன ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவ அழுதா.
அவ அழுகுறா அப்படின்னா, அவளுக்கு நீ எந்த அளவுக்கு புடிச்சிருக்க, அவ உனக்கு எந்த அளவுக்கு லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறா அப்படிங்கிறது, நான் அவளோட கண்ணீர்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, அவ நான் யாருக்காகவும் அழுது நான் பார்த்ததில்ல. அ உனக்காக அழுகும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ, அதனால சொல்றேன். லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு உன்ன மாரி பெர்சன், என்ன மாரி பெர்சன் ஏன் வாட்டெவர் நெறைய விதமான பெர்சன் லைஃப்ல எல்லாருக்கும் ஈஸியா கிடைப்பாங்க. பட் மித்ரா மாரி ஒரு பெர்சன் ஒருத்தவங்களோட லைஃப்ல கிடைக்கவே மாட்டாங்க. அவளோட கேரக்டர் உனக்கு என்னன்னு இன்னும் நீ தெரிஞ்சுக்காம இருக்க. நீ அவள புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்காம போ. பட் அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிற அது உன்னோட விருப்பம். நீ எவ்வளோ எவ்வளோ புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாலும், சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடியாது யாராலயும். உன்னால முடிஞ்சா ஓகே, தென் வில் ட்ரை. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பட் ஒரு விஷயம், அவள பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன்னா தெரிஞ்சுக்கிறது ஈஸி. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது. அவ இப்படிப்பட்டவ அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். கொஞ்சம் அவ கூட பழகுன அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் பழகுன கொஞ்ச நாள்லயே அவள பத்தி உனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். தெரிஞ்சிருந்தும் உங்க 2 பேருக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேள தெரியல அப்டின்னா, ப்ளீஸ் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன்னா, ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி 10,000 வாட்டி கூட யோசிக்கலாம். ஆனா செஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா, யோசிக்கலாம். ஆனா அது டிஃப்ரெண்ட் இருக்கு. அ இவங்க கூட நம்ம லைஃப் லாங் போலாமா? அப்படிங்கிறத முன்னாடி யோசிக்கலாம். இவங்க கூட போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஜஸ்ட் லைக் தட் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு, யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகாம, இல்ல மன்னிச்சு போகாம, அதையே நெனச்சுக்கிட்டு, ட்ராவல் பண்ண விருப்பம் இல்லாம பேக் அடிச்சீங்க அப்படின்னா, அந்த ஜர்னி இஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. கம்ப்ளீட் ஆகாது. இன்கம்ப்ளீட்டட் ஆயிடும். அவள பத்தி எல்லாம் தெரிஞ்சு தானே நீ அவள ஆசைப்பட்ட. அப்போ உனக்கு அவ மேல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. இப்போ உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவ மேல இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவ ஏதோ ஒண்ணு டிசப்பாயிண்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் உன்ன பார்த்த வரைக்கும் அவகிட்ட நீ எதையுமே எதிர்பார்க்கல. இப்பவும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் எதிர்பார்க்குற மாரி தெரியல. பட் உங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியுது. ஒரு விஷயம். எந்த ஒரு பிரச்சனைக்கும், ப்ராப்ளத்துக்கும் மூஞ்ச தூக்கிட்டு போனீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. சரியோ! தப்போ! 2 நிமிஷம் உட்காந்து பேசுங்களேன். சரியா போயிடும்ல. இப்படி பேசாம 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டுருந்தா, எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, ஒண்ணு பேசணும். 3வது மனுஷங்க கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க. உங்க 2 பேருக்குள்ள தானே பிரச்சனை. அப்ப நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். இப்ப நான் வந்து உன்கிட்ட பேசுறேன்னா, நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேனே தவிர, உன்ன சமாதானம் பண்ணவோ, அக்செப்ட் பண்ணிக்கவோ, இல்ல மித்ரா நல்லவ, ஓஹோ! ஆஹா! அந்த மாரிலாம் நான் உன்கிட்ட சொல்ல வரல. பட் மித்ரா மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததில்ல. ஸ் பியூரஸ்ட் ஆம் பியூரஸ்ட் அந்த மாரி ஒரு பொண்ணு டிஃபரெண்டான பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். 10ல 1, 100ல 1 அந்த மாரி. ரேரான பீஸ். ஒன்லி ஒன் பீஸ் அப்படிங்கிற மாரி 10ல 1, 100ல 1 கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. ஏன்னா, அவ பழகுற வரைக்கும் யாரும் எத கன்சிடர் பண்ணிக்க மாட்டா. ஒன்ஸ் பழகிட்டா அப்படின்னா, அவளுக்காக அந்த பெர்சனுக்காக அவங்க எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்பிக்கையா இருக்கிறவங்க. அந்த பெர்சனுக்கு அவங்க கூட யார் பழகுறாங்களோ, அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையானவங்க. அதனால நான் சொல்றேனே தவிர, மத்தபடி அவ ரொம்ப நல்லவ, வல்லவ, தங்கம், வைரம் அதெல்லாம் நான் சொல்ல வரவே இல்ல. ஓகேவா? பட் ஷி இஸ் டிஃபரெண்ட். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு டிஃபரெண்ட். ஏன்னா, உனக்குமே டிஃபரெண்ட்டா தெரிஞ்சதுனால தான் அத்தன பேர் இருக்கும்போது நீ அவள ஆசைப்பட்டுருக்க. அதெல்லாம் நான் சொல்றேன். டிஃபரெண்ட்டுன்னு உனக்கு தெரிஞ்சு ஆசைப்பட்டு, இவ்வளோ நாள் போனதுக்கு அப்புறமா, இப்போ பேக் அடிக்கிறேன்னா, சம்திங் ஏதோ நடந்திருக்கலாம். பட் ப்ளீஸ் 2 பேரும் மனச விட்டு பேசுங்க. அப்பதான் ஒரு ப்ராப்ளத்துக்கு ரிசல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க இப்படி 2 பேரும் பேசாம இருந்தீங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. சி சி ஒரே விஷயம் நான் உங்ககிட்ட ஃபைனலா சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா,
நீங்க 2 பேரும் பிரியணும்னு ஆசைப்பட்டா கூட, அத 2 பேரும் மனசார சொல்லிட்டு பிரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் பெட்டர். ஏன்னா, நீயும் நார்மல் ஆயிடுவ, அவங்களும் நார்மல் ஆயிடுவாங்க. அவ ஏன் பிரிஞ்சா? அப்படிங்கிற ஒரு பெயின் உங்களுக்குள்ள இருக்காது. இதுக்காகவா பிரிஞ்சா? அப்படிங்கிற ஒரு பெயினும் இருக்காது. சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கலாமே! அவ எதுக்காக பிரிஞ்சா? அப்படின்னு தெரியாமலே ஒரு அப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்விலே ஒண்ணு நீ இருக்கலாம். இல்ல அவ இருக்கலாம். இல்ல ஒரு நாளைக்கு அப்புறம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ச்சீ நம்ம இதுக்காகவா சண்டை போட்டோம்? இதுக்காகவா போய் அவள பிரிச்சுட்டோம்? இதுக்காகவா நம்ம இந்த மாரி நீங்க அப்போ உங்கள ஃபீல் பண்ணி கில்ட்டியா ஃபீல் பண்றது எந்தவித யூஸும் கிடையாது. உன் மேல சரியோ, இல்ல தப்போ, அவ மேல சரியோ, தப்போ, தென் வில் இதெல்லாம் பண்ணியிருக்க. ஜஸ்ட் இதுவரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி போச்சோ, போனது போட்டும். பட் இதுக்கப்புறம் நான் இத கன்டின்யூ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ ரிலீஃப். எனக்கு நீ செட் ஆக மாட்ட. உனக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் என்னோட லைஃப்ல இருக்கணும்னு நெனச்ச பெர்சன் நீ கிடையாது. இப்படி உனக்கு உன் மனசுல என்ன தோணுதோ, ஏன்னா உங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில நீ என்ன ரியலைஸ் பண்ணியோ, அதுக்கப்புறம் அவள பிரிஞ்சிருக்கும்போது உனக்கு அது பெயினா இருந்துச்சோ, இல்லையோ, அத நீ தான் சொல்லி கிளாரிஃபிகேஷன் பண்ணிடணும். இல்ல உனக்கு இவ்ளோ நடந்ததுக்கப்புறம் அவ மேல உனக்கு எந்த விதமான அந்த அந்த தாட் இல்ல அப்படின்னா, ஓகே இவள பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உனக்கு வந்துருச்சுன்னா, அப்போ ஓப்பன் அப் மைண்டடா உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அத நீ கிளாரிட்டியா சொல்லிடலாமே! அதுல என்ன இருக்கு? சி அ அவளும் எதையோ நெனச்சுட்டு அந்த பெயின உள்ளயே வச்சுட்ருக்கணும் அவசியம் கிடையாது. நீயும் அதுக்குள்ள வச்சுட்ருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு 2 பேருக்கும் சேர்ந்து இருக்கும்போது எந்த அளவுக்கு ஹேப்பியா இருந்தீங்களோ, ஜஸ்ட் பிரியும்போது அதே ஹேப்பியா பிரிஞ்சுட்டு போங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுங்கும்போது சந்தோஷப்படுறது இட்ஸ் நார்மல். அதே விஷயம் நம்ம விட்டு போகுதுன்னு நினைக்கும்போது கவலைப்படுறதும் நார்மல். பட் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் வருது அப்படின்னா, வித்தவுட் ரீசன் வராது. கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஆ உன்னோட லைஃப்ல நீ இப்ப வரைக்கும் கத்துக்காத விஷயம், நீ கத்துக்கிறதுக்கு நீ அந்த அந்த பெர்சனால மட்டும் தான் அந்த விஷயங்கள நீ கத்துக்கவே முடியும். அந்த பெர்சன தவிர உனக்கு வேற யாருமே உனக்கு இத வந்து ரியலைஸ் பண்ண வைக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பெர்சன் உன் லைஃப்ல வருவாங்க. அந்த பெர்சனால நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ உன் லைஃப்ல அது எல்லாமே நீ தெரிஞ்சுப்ப. தெரிய வைப்பாங்க அந்த பெர்சன். பிகாஸ் அந்த பெர்சன் உன்னோட லைஃப்ல வரதுக்கு ரீசன் அதுதான். உன்னோட லைஃப்ல நீ எப்படி, எது சரி, எது தப்பு, கவலை, கண்ணீர் இப்படி நெறைய இருக்கு தரணி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரால டக்குனு வந்து அத சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவிச்சா தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அனுபவம் வந்து எல்லா பெர்சனாலயும் குடுக்க முடியாது. ஒரு சிலர் ஒரு சிலர் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரால மட்டும் தான் அந்த வலி, அந்த அனுபவம், அந்த ஏக்கம், அந்த தவிப்பு, அந்த காதல், அது எல்லாமே ஒரு பெர்சனால மட்டும் தான் குடுக்க முடியும். அது சண்டையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு பெர்சன் கிட்ட இருந்து வரும்போது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடா இருக்குமே தவிர, மத்தபடி வேற யாருக்கிட்ட இருந்து வரும்போதும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. அதே மாரி இவங்க கூட உன் லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க மட்டும் முடிவு பண்ணா பத்தாது. அந்த இயற்கையும் நமக்கு முடிவு பண்ணணும். அந்த இயற்கை என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பெர்சன் உனக்கு உன் லைஃப்ல இது சொல்லிக் குடுக்கறதுக்காக மட்டும் தான் டெம்பரவரியா தான் உன் லைஃப்ல ஒருத்தவங்கள அனுப்புறாங்க அப்படின்னா, பெர்சன் நீங்க என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும், அந்த பெர்சன் டெம்பரவரி தான். அதே அந்த இயற்கை சரியோ, தப்போ, இவங்க தான் உன் லைஃப் லாங் வருவாங்கன்னு அந்த இயற்கை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, உங்க 2 பேருக்குள்ள எல்லாமே நல்ல விதமா இருந்தா கூட, என்ன சொல்றது? எதுவுமே சரியில்லன்னு வச்சுக்கோங்க. 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 10 பொருத்தத்துல 9 பொருத்தமும் இல்ல அப்படின்னாலும், ஒரு பொருத்தத்துக்காக அந்த இயற்கை அந்த பெர்சன உங்க கூட தான் வச்சிருக்கும். ஏன்னா, அந்த பெர்சன் ஒண்ணு உங்கள சர்வை பண்றது அந்த பெர்சனா இருப்பாங்க. இல்லன்னா அந்த பெர்சன் சர்வை பண்ற ஒரே பெர்சன் நீங்களா இருப்பீங்க. இந்த மாரி ஒரு பெர்சன தான் இயற்கை வந்து சேர்த்து வைக்கும். ஆக்சுவலி நான் இயற்கைன்னு சொல்றது காடு.
காடு தான் என்ன பொறுத்தவரைக்கும் நேச்சுரல். நேச்சுரல் தான் காட். ஓகேவா? ஸோ நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா இயற்கை. நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா, அது இயற்கை. அதான் கடவுள். ஸோ அது வந்து நமக்கு அதுக்கு தெரியும். இந்த பெர்சனுக்கு இவங்க தான் அப்படிங்கிறது அதுவே தெரியும். நீங்க சில விஷயங்கள தேடி போகணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்க லைஃப்ல அது தானாவே நடக்கும். உங்களுக்கே ஷாக்கா இருக்கும். ச்சே! இதெல்லாம் நான் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேடா! அந்த மாதிரி இருக்கும். ஸோ, உன் லைஃப்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து போகணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, தென் வில் டாக். உங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி ஷேர் பண்ணிட்டு, அகைன் ஒண்ணா இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல, நான் இவகிட்ட இருந்து கத்துக்கிட்டது போதும், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது போதும், நான் புரிஞ்சுக்கிட்டது போதும்னு நீ நெனச்சேன்னா, தென் வில் டைவர்ஸ். 2 பேரும் சொல்லி மனசார பிரிஞ்சுக்கோங்க. அப்ப நீயும் ஹேப்பியா இருப்ப, அவளும் ஹேப்பியா இருப்பா. ஸோ, எனக்கு இது உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு தரணி. அதனால நான் உன்கிட்ட சொன்னேன். பட் ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் ஒரே ஒரு வாட்டி நீ போய் பேசு. ஜஸ்ட் 2 பேருமே கொஞ்சம் பேசுங்க. பேசினா மட்டும் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க பிரிஞ்சாலும் அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். நீங்க சேர்ந்தாலும் அதுவும் சொல்யூஷன் தான். நான் நீங்க சேர்ந்தாலும் 2 பேர் நான் ஹேப்பி தான். நீங்க 2 பேர் பிரிஞ்சாலும் எனக்கு ஹேப்பி தான். பிகாஸ் இது உங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்தில நான் எந்த விதத்திலும் தலையிட விரும்பல. உங்களோட லைஃப். ஏதோ ஒரு ஃப்ரெண்டா என் சைட்ல இருந்து உனக்கும் சரி, அவளுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்கள நான் உங்க கூட சொல்லுவேன். தென் உங்களோட லைஃப்ப நீங்க தான் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நீங்க 2 பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா, நான் அந்த காடுக்கும் தேங்க்ஸ் சொல்லி, எனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிப்பேன். நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னா, ஓகே. இவங்க 2 பேரோட லைஃப்ல என்ன புரியணுமோ, அது புரிஞ்சிருச்சு. எதுக்காக 2 பேர் சேர்ந்தாங்களோ, அது 2 பேருமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு என்ன புரியணுமோ அது புரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு என்ன புரியணுமோ அது புரிஞ்சிருச்சு. ஸோ காட் இவங்க 2 பேருக்கான ட்ராவல இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற மாரி நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ என்னுடைய அக்செப்ட்டுக்காக இல்ல, உங்களுடைய ரிலாக்சேஷனுக்காகவும் இருக்கிறதுலே மிகப்பெரிய உறுத்தல் என்ன உறுத்தல்னா, மன உறுத்தல். அந்த மனசாட்சி உறுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா? எத வேணாலும் பொறுத்துக்கலாம். அந்த உறுத்தல மட்டும் பொறுத்துக்கவே முடியாது. எத்தன பேர் அந்த உறுத்தலோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சீரியஸ்லி ஒரு வலி. கை, காலு என்ன போச்சுனாலும் அத நம்ம வந்து தாங்கிக்க முடியும். அந்த மனசாட்சி உறுத்தும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உறுத்தல் அதோட ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட அவங்களால தூங்க முடியாதுங்க. அது உண்ம. ஸோ ஓகேவா? அதனால தான் நான் சொல்றேன். நாளைக்கோ, மேபி ஃப்யூச்சர்லயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த உறுத்தல் அது தோணும்போது அந்த உறுத்தல் இருக்கு பாத்தியா? அது ஒண்ணு தூங்க விடாது தரணி. அவகிட்டயும் நான் இதில சொல்லலாம். பட் அவ அவள பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் கரடு முரடான ஆளு. எடுத்ததும் அடிக்கிறவ, கோவப்படுறவ. ஸோ எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா, நான் உன்ன பார்த்த வரைக்கும் அவளுக்காக நெறைய அட்ஜஸ்ட் பண்ணி, அனுசரிச்சு, பொறுத்து போய் இருக்க. ஸோ இந்த டைம்லயும் நான் அவள பொறுத்துக்கோன்னுலாம் சொல்லல. ஜஸ்ட் உங்க மனசுல இருக்கிறத 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ உன்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் தரணி. மத்தபடி எதுவும் இல்ல. நீ வீட்டுக்கு கிளம்பு. யோசி. உனக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா, நீ ஒரு வாட்டி மித்ரா கிட்ட பேசு. இல்ல நான் ரெடியா இல்ல அப்படின்னா, நீ இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மித்ரா. ஸோ சாரி தரணி. ஸோ நீ யோசிச்சு உனக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு வாட்டி அவகிட்ட பேசு. நீ பேசின அப்படின்னா, நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா, அவளோட கன்ஃப்யூஷன் கொஞ்சம் தீந்துரும். உன்னோட கன்ஃப்யூஷனும் தீந்துரும். கோவமும் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடும். ஸோ, நீங்க நீங்க அப்படி இருந்துப்பீங்க. அதனால தான் நான் சொல்றேன். முடிஞ்சா அவகிட்ட ஒரு வாட்டி நீ பேசு. ப்ளீஸ் ஓகேவா? ஐ ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அவங்க கிட்ட பேசிட்டு வாங்க. பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு சொல்றேன். ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றீங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு மார்னிங் தான் நோட் பண்ணேன். ஐ மீன்
இந்த ஸ்டோரிய நீங்க இன்னைக்கு கேட்பீங்க. நான் நேத்தே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நேத்துக்கு மார்னிங் நேத்துக்கு மார்னிங் தான் நான் நோட் பண்ணேன். என்னோட நாக்குல ஒரு 2, 3 இடத்துல அ ரெட்டிஷ்ஷா அந்த புண்ணு அது வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதனால நான் கொஞ்சம் பேச கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். பட் எனக்குமே உங்ககிட்ட பேசாம, ஸ்டோரி சொல்லாம இருந்தேன்னா, ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் நான் ட்ரை பண்ணி சொல்லிட்டுருக்கேன். அண்டு 1 நாள், 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா இது சரியாகுமான்னா, நிச்சயமா சரியாகாது. ஸோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் ஹெல்த்த பார்த்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்க ஃபீல் பண்ணாம ஸ்டோரிய ப்ளீஸ் என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத சாப்பிடு, இது சாப்பிடு அப்படி இப்படின்ட்டு. நான் அத நேத்து நைட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ சாப்பிடுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 டே, 4 டேஸ்ல நார்மல் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் நான் பேசியிருப்பேன். ஏன்னா அது எனக்கே தெரியும். அந்த பேச அந்த நாக்கு வந்து கரெக்ட்டா சொல்லலாதனால என்னால கரெக்ட்டா எல்லாத்தையும் அந்த அந்த ஃப்ளோ வரல. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஒரு வேள உங்களுக்கு இந்த ஃப்ளோ இல்ல இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லன்னு யாராவது மெசேஜ் பண்ணீங்க, ஐ மீன் கமெண்ட் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு 2 டேஸ் லீவ் ஷூரா. உங்ககிட்ட இருந்து இல்லைங்க, உங்களோட வாய்ஸுக்கும் முன்னாடி இருந்த மாரி எங்களால அந்த அந்த வாய்ஸ்ல எங்க ஸ்டோரி வந்து என்ஜாய் பண்ண கேட்க முடியல அப்படிங்கிற மாரி நீங்க உங்க சைட்லேருந்து வந்துச்சு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, தென் ஷூர் ஐ வில் 2 டேஸ் லீவ். ஸோ இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நீங்க போடுற கமெண்ட்ஸ்ல தான் நான் லீவ் எடுக்கட்டுமா, வேணாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். ஸோ ஸ்டோரி இப்போ வரைக்கும் எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் அண்டு எல்லாருக்கும் குட் நைட்.